Hello guys, welcome to Disc Tamil YouTube channel. வீடியோல நம்ம இத பத்தி பார்க்க போறீங்க பார்த்தா வேற எத பத்தி இல்லங்க. STR 49 திரைப்படத்தோட அனௌன்ஸ்மென்ட் வந்திருக்கு. அந்த அனௌன்ஸ்மென்ட் போஸ்டர்ல வந்து என்னென்னலாம் இருக்கு அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம STR அவரோட பர்த்டே தான் இன்னைக்கு. STR ஃபேன்ஸ்ல வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. இன்னைக்கு பர்த்டே ஸ்பெஷலா 3 அனௌன்ஸ்மென்ட் வரப்போகுது. அதுல ஒரு அனௌன்ஸ்மென்ட் STR 49 அனௌன்ஸ்மென்ட் அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு STR ஃபேன்ஸ் வந்து செம்ம சந்தோஷத்துல இருக்கீங்கன்னு தெரியுது. ரொம்ப நாள் கழிச்சு வரிசையா அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு. பக்காவான ஒரு கம்பேக் STR கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து லைனப்புமே அந்த மாதிரியான ஒரு கிரிப்பிங்கான ஒரு லைனப் தான். உங்களுக்கு அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் அடுத்த வருஷம் எல்லா வருஷமும் STR கிட்ட இருந்து வர படம் எல்லாமே ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டாக தான் இருக்கும். நீங்கள் நம்பலாம். ஓகே, இப்போ STR 49 திரைப்படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்குள்ளே நம்ம போயிடுவோம். படத்தை டைரக்ட் பண்ண போகிறது ராம்குமார் வந்து ஏற்கனவே பார்க்கிங் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. பார்க்கிங் திரைப்படம் எல்லாத்துக்குமே பிடிக்கும். சுவாரஸ்யமான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் வேறு மாதிரியான ஒரு மிரட்டலான ஒரு திரைப்படமாக இருக்கும். அதே மாதிரி STR 49 இருக்குன்ற நம்பிக்கையில் STR ஃபேன்ஸ் ஒரு பக்கம் இருக்காங்க. இப்போ இந்த போஸ்டரில் என்ன இருக்குது, நம்ம STR அவர் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக பண்ண போகிறான்றது தெரிய வருது. மெக்கானிக்கல் புக் வந்து வச்சுருக்காப்புல. அதுக்கப்புறம் அந்த புக்குக்குள்ளே கத்தி இருக்குது. இதுதான் இந்த ஃபஸ்ட் லுக்கில் அனௌன்ஸ்மெண்ட்டுக்குள்ளே வந்து டிகோடிங் பண்ணியிருக்காங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வராப்பில் காலேஜில் நடக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்தா இல்லாட்டி காலேஜ் மூலமாக ஒரு பஞ்சாயத்து இழுத்துட்டு வரான்றது தான் பார்க்கணும். இல்லை டிஃப்ரெண்ட்டாக வந்து மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேயே ஒரு சண்டை மாதிரி வச்சு ஒரு படத்தை டேக் ஆன் பண்ணுறாரா, இல்லை ஸ்டூடெண்ட்டுக்கும் ரவுடிக்கும் ஒரு சண்டையா, இல்லை ஸ்டூடெண்ட்டுக்கும் ஹீரோயினால் வரக்கூடிய பிரச்சனையா, இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. காலேஜ் படம் நம்ம எவ்வளோ பார்த்துட்டோம். ஆனால் இந்த படத்தில் என்ன புதுமையாக இருக்குது அதுதான் நம்ம பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இது படம் காலேஜ் சப்ஜெக்ட் தான். ஏன்னா வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்காப்புல. மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கார். புக்கு இருக்குது, புக்குக்குள்ளே கத்தி இருக்குது. அதனால் ஒரு சமமான ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் வந்து காலேஜ் படமாக மூவ் ஆகிட்டு எப்படின்னா ஜஸ்ட் பார்க்கிங்கில் ஒரு ஈகோ கிளாஸாக தான் இருக்கும். பக்கத்து வீட்டு 2 வீட்டுக்கும் அந்த பார்க்கிங் பண்ணுறதுக்கான ஈகோ கிளாஸாக தான் இருக்கும். அதே மாதிரி STR 49 அந்த ஒரே ஒரு லைனை வச்சு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் சண்டை மாதிரி ஒரு லைனை வச்சு பண்ண போகிறாரா, இல்லை இது ஒரு எக்ஸ்பென்ஸான ஒரு படமாக இருக்க போகுதா, எல்லாமே வந்து தெரியலை. வெயிட் பண்ணி பார்ப்போம். முதல் திரைப்படம் பார்க்கிங் மாதிரியான ஒரு படத்தை எடுத்திருக்காரு. 2வது திரைப்படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் கொடுப்பாரா, இல்லை அதே டெம்ப்ளேட்டில் அதே மாதிரியான ஒரு படத்தை கொடுப்பாரான்றதை பொறுத்துட்டு தான் பார்க்கணும். எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்குங்க. ராம்குமாரோட நம்பிக்கை இருக்குது. நல்ல படத்தை கொடுப்பாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வருஷத்துக்குள்ளே அந்த படம் ரிலீஸ் ஆகுது அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டப்புன்னு ஷூட்டிங் ஆரம்பித்து டப்புன்னு முடிச்சு டப்புன்னு படம் ரிலீஸ் ஆக போகுது. எப்படியும் வந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த மாதத்தில் ரிலீஸ் ஆகும். வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி படம் வரப்போகுதுன்னு. எனக்கு வந்து இவ்வளோதாங்க அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரில். வேறு என்னங்க எதிர்பார்க்க முடியும்? இது ஃபஸ்ட் லுக்காக இருந்தால் நம்ம இன்னும் நிறைய டீகோடிங் பண்ணலாம். அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரில் இவ்வளோ தான் இருக்குது. நம்ம STRோட லுக்கு கூட விடலை. பின்னாடி தான் நிற்கிறாப்புல, கை கட்டிட்டு கையில் தான் புக் வச்சுக்கிட்டு கத்தி வச்சுட்டு நிற்கிறாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு கிரிப்பிங்கான ஒரு காலேஜ் ஸ்டோரியான ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கார். ரவுடித்தனம் பண்ணி வேறு லெவல் ஒரு படமாக இருக்கும் நம்பிக்கை இருக்குது. STRோட முன்னாடி பழைய படங்களில் நடித்த காலேஜ் போர்ஷன்ஸ்லாம் வச்சு ஒரு மாதிரியான ஒரு படமாக இருக்குமான்றதை பொறுத்து வந்து பார்க்கணும். ஜஸ்ட் வெயிட் அண்ட் சி. படம் வந்து இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து இந்த வருஷம் வந்து தக் லைஃப் இருக்குது, இந்த படம் இருக்குது. 2 படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும். அடுத்த வருஷம் வந்து STR 50, STR 51 ரிலீஸ் ஆகும். கண்டிப்பாக வந்து இதான் ஒரு ப்ராப்பர் லைனப். STR அவருக்கு வந்து ப்ராப்பர் லைனப் ரொம்ப நாள் கிடச்சிருக்கு. இதை யூஸ் பண்ணிக்கிட்டு வேறு லெவலில் போவாரான்றதை பொறுத்து வந்து பார்க்கணும். ஜஸ்ட் ஒன் செகண்ட் நான் சொல்கிறேன். STR பியூர் கம்பேக் கொடுக்க போகிறாரு இந்த வருஷத்தில். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். அது ஃபஸ்ட்டு தக் லைஃப்பில் வந்து நடக்கும். அதில் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸாக நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அடுத்து இதே வருஷம் STR 49 படம் ரிலீஸ் ஆகுதுல, அந்த திரைப்படத்தில் ஒரு ப்ராப்பரான கம்பேக் நீங்கள் பார்ப்பீங்க. பார்த்துட்டு வேறு லெவலில் மிரண்டு போக போகிறீங்க. ஜஸ்ட் வெயிட் அண்ட் சி. STR அவர் எந்த மாதிரியான ஒரு படத்தை எப்படி கொடுக்க போகிறான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நீங்கள் STR 49க்காக எப்படி வெயிட் பண்ணுறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.